அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 73 வசனத்திலிருந்து 80 வசனம் வரையிலும் இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் அநேக வேண்டுதல்களை தேவனுடைய சமூகத்திலே ஏறெடுப்பதாக இந்த பகுதியானது எழுதப்பட்டிருக்கிறது. முதல் 73 வசனத்திலே என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று ஜெபிக்கிறார். உம்முடைய வாக்குத்தத்தம் எனக்கு கிடைத்திருக்கிறது, அதற்காக காத்திருக்கிறேன், அதை என்னுடைய வாழ்விலே சரியான நேரத்தில் நிறைவேற்றும் என்பது போல ஜெபிக்கிறார். நான் உண்மையின்படி உபத்திரவப்படுத்தினீர் என்பதை உத்தம நிதானிப்பு என்னுடைய வாழ்விலே கொடுக்கப்பட்டபடியினாலே நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கிருபை என்னை தேற்ற வேண்டும், இரக்கங்கள் கிடைக்க வேண்டும், நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது என்றெல்லாம் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கிருபை தேற்ற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்படலாம், இரக்கங்கள் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்களாக காணப்படலாம், வெட்கப்படாத ஒரு வாழ்க்கையை தாரும் என்று ஜெபிக்கிறவர்களாக காணப்படலாம். உபத்திரவப்பட்ட பின்பு நாம் அதிலிருந்து நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் இதே போல உத்தம நிதானிப்பு என்னுடைய வாழ்விலே நீர் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று கூடி நாம் ஜெபிக்கலாம். ஆனால் உணர்வுள்ளவனாக்கும் என்கிற ஜெபம் அது எதற்காக ஏறெடுக்கப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக பார்த்தோம் என்று சொன்னால் 73 வசனம் உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்று சொல்லுகிறார். உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும் என்று அவர் ஜெபிக்கிறார். 34 வசனத்திலும் எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்வேன் என்கிறார். 144 வசனத்திலும் என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் என்று ஜெபிக்கிறார். சங்கீதம் 103 கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாமல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாமே. இன்றைக்கு மனிதர்கள் அநேக கருத்துடையவர்களாக காணப்படுகிறார்கள். தேவன் இல்லை என்று சொல்லுகிறார்கள், மதிகெட்டவர்களாக வாழுகிறார்கள். தகப்பன் தாய்தான் அவர்கள் கணத்திற்குரியவர்களாக இருந்த போதிலும் அவர்களை தெய்வங்கள் என்று சொல்லுகிற அநேகர் காணப்படுகிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் காணப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நாட்களிலே வாழ்கிற நமக்கும் இப்படிப்பட்ட ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, அவசியமாயிருக்கிறது. என்னை உணர்வுள்ளவனாக்கும், நீர் என்னை உண்டாக்கி உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று என்பதை நான் உணர்ந்து கொள்ளுகிற ஒரு உணர்வை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தை இங்கே பார்க்கிறோம். ஒரு நாளிலே அமெரிக்காவிலே ஒரு ட்ரெயினில் ஒரு சயின்டிஸ்ட் ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு எதிர்த்தால் போர் இன்னொருவர் உட்கார்ந்து வேதத்தை படித்து கொண்டிருந்தார், பைபிளை படித்து கொண்டிருந்தார். இந்த சயின்டிஸ்ட் வயதிலே கொஞ்சம் பெரியவர் அவரை பார்த்து கேட்டார், நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்கள் என்று சொல்லி. அவர் சொன்னார், நான் சயின்டிஸ்டாக இருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ என்ன புக்கை படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னபோது பைபிள் படிக்கிறேன். என்னையா இந்த காலத்தில் சயின்ஸை நம்பி வாழுகிற நாம், அநேக கண்டுபிடிப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிற நாம் இந்த நாட்களிலே போய் கிறிஸ்துவையும் வேதத்தையும் பைபிளையும் நாம் படித்து கொண்டிருந்தால் என்னாவது? நாமே முன் உதாரணமாக இருக்க வேண்டும் அல்லவா? இப்படி ஏன் இந்த நவீன காலத்திலே இந்த அநேக கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த பைபிளை படித்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லி அவரை ஏளனமாக பேசிவிட்டு தன்னுடைய ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்து, நீ உனக்கு சமயம் கிடைக்கும் பொழுது என்னை பார்க்கவா என்று சொல்லி எதிர்த்தால் இருந்த அந்த வயதில் கம்மியான அந்த சின்னவரிடத்தில் அவர் கொடுத்து விட்டார். ட்ரெயினிலிருந்து கீழே இறங்குகிற நேரம் வந்த பொழுது இருவரும் இறங்க முற்பட்ட பொழுது அவர் கேட்டார் இவரை பார்த்து, நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்தினேன், என்னுடைய கார்டையெல்லாம் கொடுத்தேன், நீ உன்னுடைய விசிட்டிங் கார்டு ஒன்றையும் தரவில்லை என்று சொன்ன பொழுது அவர் தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து கொடுத்த பொழுது அதில் பார்த்தார், அதில் தாமஸ் ஆல்வா எடிசன் என்று எழுதப்பட்டிருந்தது. ஐயோ சார், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களை நான் தெரியாமல் பேசிட்டேன், எனக்கு நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் தாங்க, நான் உங்களுடைய அந்த ஆய்வு கூடத்திற்கு வர விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது இவர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தார். அவர் அந்த நேரத்திற்கு அங்கே வந்த பொழுது அங்கே பார்க்கும் பொழுது ஒரு கதவை திறந்து காண்பித்த பொழுது அவர் கண்டுபிடித்திருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சோலார் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அதை பார்த்துவிட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டவராக, இந்த கண்டுபிடிப்புகளை எப்படி கண்டுபிடித்தீர்கள், இது இவ்வளவு அருமையாக இருக்கிறதே என்று சொல்லி பேசின பொழுது அவர் சொன்னால், திடீரென்று ஒரு நாள் நான் கதவை திறந்து பார்த்த பொழுது அது அப்படியே இருந்தது என்று சொன்னார். அவர் சொன்னார், இல்லை, நீங்கள் என்ன இப்படி ஜோக் அடிக்கிறீர்கள், எனக்கு சொல்லுங்கள், எப்படி இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தீர்கள், இவ்வளவு அழகான ஒரு அருமையான கண்டுபிடிப்பை கண்டுபிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் திரும்பவும் சொன்னார், இல்லை, திடீரென்று ஒரு நாள் கதவை திறந்து பார்த்தேன், இது இருந்தது என்று சொல்லி.
அவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் நான் சீரியஸாக கேட்குறேன், உண்மையை சொல்லுங்கள், இதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டபொழுது அவர் அதற்கு பதில் சொன்னார், நீங்களாம் சொல்கிறீங்க திடீர்னு ஒரு நாள் காஸ்மாஸ் உருவாயிடுச்சின்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் நம்பணும்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு ஒரு கண்டுபிடிப்பு என்று இருந்தால் அதை கண்டுபிடித்தவன் ஒருவன் கட்டாயம் இருக்கிறான். இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவன் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்தில் சொன்னபோது தான் அந்த இன்னொரு சயின்டிஸ்டுக்கு அறிவு வந்தது. ஒரு சிருஷ்டி என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் சிருஷ்டிகர் ஒருவர் இருக்க வேண்டும். அதனால் என்னை உண்டாக்கின என் ஆண்டவரை நான் அறிந்து கொள்ளும்படியாக நான் இந்த வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன் தன்னுடைய சாட்சியை அவரிடத்தில் கூறினதாக ஒரு சம்பவத்தை கூறுவார்கள். இது நடந்த சம்பவம். இதே போலதான் இன்றைக்கு அநேகர் இப்படிப்பட்ட தங்களுடைய கண்டுபிடிப்புகளிலே, தன்னுடைய பணபலத்திலே, தங்களுடைய சுய முயற்சியிலே அநேக காரியங்களை அவர்கள் செய்ய முற்பட்டு விட்டு ஆண்டவர் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக வாழுகிற இந்த உலகத்திலே நாம் கட்டாயம் அவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறபடியினால ஒவ்வொரு சிருஷ்டியும் சிருஷ்டிகராகிய அவரை அறிய வேண்டும் என்பதை நாம் உணர்த்துவிக்கும் வண்ணமாக நாமும் உணர்வடைய வேண்டும், மற்றவர்களும் உணர்ந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை இந்த ஜெபமானது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்று ஜெபிக்கிறார். யோபு 10:8 இன்னும் ஆழமாக யோபு ஜெபிக்கிறார், சொல்லுகிறார், உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்று சொல்ல, எனக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தான் உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். முந்தின பகுதிகளிலே பார்த்தோம், கர்த்தர் நீர் என் பங்கு என்று சொன்னாரே, அதிலே கிறிஸ்து நம்முடைய வாழ்விலே திராட்சை செடியாகவும் நாம் திராட்சை செடியினுடைய கொடியாகவும் ஆண்டவராகிய பிதா நம்முடைய திராட்சை தோட்டக்காரராகவும் அறிமுகப்படுத்தப்பட்டதை நாம் கடந்த நாட்களிலே தியானித்தோம். ரெண்டாவதாக அவர் தகப்பனாய் இருக்கிறபடியினாலே நாம் சிட்சிக்கப்படுகிறதற்கு நாம் புத்திரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்முடைய பிரயோஜனத்திற்கென்று பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக பொருட்டு அவர் நம்மை சிட்சிக்கிறார். ஒரு தகப்பன் மகன் என்கிற உறவை பார்த்தோம். இந்த அதிகாரத்தினுடைய பகுதியிலே நாம் கண்டுகொள்வது என்ன? ஒரு சிருஷ்டியை உண்டாக்கின சிருஷ்டிகர் ஒருவர் இருக்கிறார். நான் அவருடைய கரத்தின் சிருஷ்டி, அவர் என்னுடைய சிருஷ்டிகர் என்று சொல்லி இங்கே ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு மகா பெரிய நெருக்கத்தை அவர் காண்பிக்கிறவராக இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மை இன்னும் அறியணும், இன்னும் விட கிட்ட வரணும், என்னை உணர்வுள்ளவனாக ஆக்குங்க. முழு இருதயத்தோடு கூட நான் உம்மை தேடும்படியாக வேதத்தை பற்றி கொண்டு முழு இருதயத்தோடு கூட நான் கை கொள்ளும்படியாக எனக்கு உணர்வை தாரும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் என்னை உணர்வுள்ளவனாக்கும், நான் உம்முடைய அருகிலே வர விரும்புகிறேன், உம்முடைய பக்கத்தில் வர விரும்புகிறேன், உம்முடைய வசனங்கள் என்னை உணர்வுள்ளவனாக்கட்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்தோம் என்று சொன்னால் நாம் இன்னும் அவருடைய அருகில் வர முடியும், அவருடைய கிட்டி சேர முடியும். அவருடைய அநேக காரியங்களை நாம் புரிந்து கொண்டு அவருடைய இருதயத்தின் ஆழங்களை புரிந்து கொண்டு அவருக்கு பிரியமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ முடியும். அவருடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டவர்களாக அவருக்கென்று நாம் பணி செய்ய முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.